Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ, அதாவது மார்க்கெட்டுக்கு உள்ளே வரணும் அப்படின்றவங்களுக்காக இந்த வீடியோ இது. ட்ரேடிங் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார் நான் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்கன்னா புதுசாக மார்க்கெட்டில் அணுகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். How to start trading. ஓகேங்களா? How to start trading. ஃபஸ்ட்டு how to start trading அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்கணுன்னா, ட்ரேடிங் ஏன் சூஸ் பண்ணுறீங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதாவது ட்ரேடிங் ஏன் சூஸ் பண்ணுறீங்கன்னு. இல்லை சார் எனக்கு வேறு எதுவும் வேலை இல்லை, எனக்கு நிறைய எந்த வேலையும் எனக்கு செட் ஆகலை, எவ்வளோ வேலை ட்ரை பண்ணி பார்த்தேன்னா செட் ஆகலை, அதனால் சரி ட்ரேடிங் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கீங்களா? இல்லை வேறு ஏதோ வேலையில் இருந்தாங்க, அந்த வேலையிலேருந்து எடுத்துட்டாங்க, சரி இப்போ இந்த வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட் டிசிஷன் எடுங்க, ஏன் வந்து நம்ம ட்ரேடிங் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு. இல்லை நான் ஸ்டூடெண்ட் சார், சைடு இன்கம்க்காக நான் ட்ரேடிங் தேர்ந்தெடுக்கிறேன். ஏதாவது என்ன சொல்கிறதுனா, நான் இதில் ஏதோ ஒரு ஆப் மொபைலில் பார்த்தேன், அந்த மொபைலில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு அதை பார்த்து அப்படின்றதுக்காக உள்ளே வரமா, எந்த காரணத்துக்காக உள்ளே வரோம் அப்படின்றத டிசிஷன் எடுத்துங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சரி, இதில் எந்த காரணத்துக்காக நீங்கள் இது உள்ளே வந்தீங்கன்னா கம்பல்சரி ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான ஒரு காரணம் உங்களுக்கு கடன் பிரச்சனை. அதாவது ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க, எவ்வளோ எல்லா பிஸ்னஸ் ஃபெயிலில் முடிஞ்சுது, நான் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்றவங்க தயவு செஞ்சு எடுத்த உடனே ட்ரேடிங் ஆரம்பிக்காதீங்க. ட்ரேடிங்னா என்னன்றது ஃபஸ்ட்டு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் உள்ளே வாங்க. சரி, மிச்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்களா, அவங்களாம் டேரெக்டாக உள்ள ட்ரேட் பண்ணிடலாமா? இப்போ வேறு பிஸ்னஸ்லேருந்து உள்ளே வராங்க, அவங்களாம் டேரெக்டாக ட்ரேட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். இப்போ அவங்கள என்ன பண்ணலான்னா, ஸ்மால் அமௌண்ட், அதாவது ஒரு 5000 ருபீஸ்லேருந்து 10,000 ருபீஸ் வரலாம். ஏன்னா இப்போ டேரெக்டாக நம்ம வந்து பணம் போடாமல் நீங்கள் பண்ணுங்கன்னா அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வர அமௌண்ட்டு 0 ஆகிடும். அந்த விஷயம் வந்து புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, யாராச்சும் சொல்லி இவங்க சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு 5000 10,000 போட்டு லாஸ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் உள்ளே வரலாமா வேணாமான்ட்டு ஒன்றுனா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி சார் நான் வந்து ட்ரேடிங்க்கு உள்ளே வரலான்னு இருக்கிறேன், அதெல்லாம் சொல்லுங்கள். ஃபஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண இருக்கும் நீங்கள். ஓகேங்களா? யார் நான் சொன்னது, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறவங்க தவிர்த்து ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நிறைய கடன் பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வேணாம் உங்களுக்கு. ஏன்னா இது வீடியோ எண்டில் தெரியும் உங்களுக்கு என்னென்ன சுச்சுவேஷன் வரும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணுறது. வீடியோ எண்டிங்கில் ஒன்று நான் சொல்கிறேன். ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போதைக்கு ட்ரேடிங் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிவ் இன்கம் வரணும் அப்படின்றவங்க இந்த வீடியோ பார்க்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ டிமேட் அக்கௌண்ட்னா எந்த மாதிரி டிமேட் அக்கௌண்ட்? 2 டிமேட் அக்கௌண்ட் வரும்ல. அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் புரோக்கர்ஸ்னு இருப்பாங்க, அவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஸ்கவுண்டட் புரோக்கர்னு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் இல்லை 15 ருபீஸ் வாங்குவாங்க. ஃபுல் சர்வீஸ் சார்ஜ்னால் கிட்டத்தட்ட வந்து 150க்கு மேலே இருக்கும் சார்ஜஸ். இது இப்போ நீங்கள் ஐசிஐசிஐலேருந்து அப்புறம் எஸ்பிஐ அப்புறமா இப்போ நிறைய வந்துட்டுருக்காங்க, ஷேர்கான், மோத்திலால் ஓஸ்வால், அதெல்லாம் வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கர். இது இந்த டிஸ்கவுண்டட் புரோக்கரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, ஹப் ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன், இது மாதிரிலாம் இருக்கும். எஸ்ப்ரெஷோ அப்படின்லாம் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டட் புரோக்கரேஜ். நீங்கள் அந்த செக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க நீங்கள் அப்படின்னா இந்த டிஸ்கவுண்டட் புரோக்கர் இதையே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் கற்றுக்கிற ஆரம்ப ஸ்டேஜில் இருக்க சொல்ல இந்த மாதிரி ஸ்மால் யூஸ் பண்ணி கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 3வது ஸ்டெப் அப்படின்னா, சரி எதில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து கேஷில் ட்ரேட் பண்ண போகிறேங்க, இல்லை வந்து ஏதாவது இன்ட்ரடே அப்படின்னு சொல்லுவாங்க, அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிற வியாபாரம், அதில் நீங்கள் பண்ண போகிறீங்களா? இல்லை நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங், அதாவது ஒரு 4 நாள் 5 நாள் வாங்கி வச்சுட்டு அடுத்த வாரம் 10 நாள் 15 நாள் கழிச்சு விற்கலான்னு இருக்கிறேன், அந்த மாதிரி ட்ரேடிங் பண்ண போகிறீங்கன்னு சூஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை நான் வந்து ஆப்ஷனில் பண்ணலான்னு இருக்கிறேன்,
அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்யூச்சரில் ஒன்று வருது இல்லை அதை பண்ணலான்னு இருக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சாயங்காலம் டைம் சார் 5 மணிக்கு மேலே இந்த க்ரூடா இல்லை சில்வர்லாம் வருது அதில் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எதனா ஒன்றுத்தை சூஸ் பண்ணுங்கள். 2 3 4 5 ஃபாரெக்ஸ் கூட போயிட்டு வந்து விட்டால் லைனாக 6 7 10 வரலும் போகும். அது இதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் சூஸ் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்காதீங்க. எதனா ஒன்று மட்டும் தேர்ந்தெடுங்க. ஓகேங்களா? சரி, இதில் எதனா ஒன்று தேர்ந்தெடுத்தீங்க, ரைட், ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று வரும். ஸ்ட்ராட்டஜினா என்ன சார்? ஸ்ட்ராட்டஜினா எங்களுக்கு வந்து தெரியாது, புதுசாக சொல்லுங்க. ஸ்ட்ராட்டஜினா அப்படின்னா நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க, வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் உங்களுக்கு பிளேலிஸ்ட் அப்படின்னு வரும். பிளேலிஸ்ட்டில் இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, நிறைய விஷயம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்கோ உங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை தேர்ந்தெடுத்துங்க. உங்களுக்கு எது புரியுதோ, நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியில் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க, ஏதாச்சும் ஒன்று கேஷில் ஆப்ஷனு ஃபியூச்சரு M6 கூடாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுக்கு செட் ஆகாதான்னு பாருங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜியை ஒன்று தேர்ந்தெடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ 4வது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி, ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தேர்ந்தெடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸா கொஞ்சம் புரிஞ்சுதுங்களா? அதாவது இதுவரையிலும் ஏதாச்சும் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை தேர்ந்தெடுங்க, ஒரே ஒரு செக்மெண்ட்டுக்காக. இப்படி எதை பண்ண போகிறீங்களோ அதுக்காக தேர்ந்தெடுங்க. ஓகேங்களா? சார் நம்ம ட்ரேடிங்லாம் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம். எஸ், இப்போ என்னன்னா நீங்கள் அந்த 5000 கொண்டு வந்து ட்ரேட் பண்ணிங்களா, 5000 10,000 கொண்டு வந்து ட்ரேட் பண்ணிங்களா, இந்த 10,000 உங்களுக்கு லாஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சார் அப்படி சொல்கிறீங்களே, லாஸ் ஆகிடுமா அப்படின்னா, எஸ், நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணாலும் கற்றுக்காமல் பண்ணாலும் இந்த 5,000 ருபீஸ் 10,000 ருபீஸ் லாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்காக தோணும் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணால் பெட்டராக இருக்குமே. இப்போ நான் சொல்லலாம் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஆள் வந்து கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்காக இப்படி சொல்கிறான், வீடியோ போடுறான் அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் கற்றுக்காமல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கற்றுக்கணுன்ற எண்ணம் வந்து 5,000 to 10,000 ருபீஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கற்றுக்கணுன்ற எண்ணம் தன்னால் வந்துடும் அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சுட்டு இருப்பீங்க நம்புறேன், கற்றுக்கிட்டு பண்ணலாமா, அப்படியே கற்றுக்காமல் டேரெக்டாக பண்ணலாமா அப்படின்னு. ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னாவே நான் சொன்ன 4 விஷயத்தை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தெரிஞ்சிடும். நம்ம என்ன பண்ணால் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் வருது முக்கியமான விஷயம். இதில் ட்ரேடிங்கெல்லாம் வந்துட்டிங்க, ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டிங்க, எல்லாம் ஓகே. இதில் மைண்ட் செட் ஒன்று வரும். இப்போது மைண்ட் செட் அப்படின்னா நமக்கு இந்த ட்ரேடில் எவ்வளோ கிடைக்கும்ன்றத வந்து ரெண்டாவது ஆப்ஷனை வைங்க. இந்த ட்ரேடில் ஒரு வேளை நஷ்டமாயிட்டால் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத ஃபஸ்ட்டாக வைங்க. ஓகேங்களா? நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 4 விஷயம் பண்ணிட்டீங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி ஒன்று தேர்ந்தெடுத்துட்டீங்க, எல்லாமே ரைட், ஓகே. ஸோ இந்த 5,000 உங்கள்கிட்ட 5,000 10,000 இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லை, அந்த ஃபஸ்ட் அமௌண்ட்டு இந்த 10,000 இருக்குது. இந்த 10,000 இருக்கிற அமௌண்ட்டில் உங்களுடைய ஃபோக்கஸ், உங்கள் மைண்ட் செட், உங்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்குன்னா, ஒரு ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த எந்த ஸ்ட்ராட்டஜி தேர்ந்தெடுத்து பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு உங்களுக்கு மனசில் வரணும். அப்படின்னா இந்த ட்ரேடில் ஒரு வேளை எனக்கு நஷ்டம் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ வரும் அப்படின்றத லிமிட் செட் பண்ணுங்கள். 500 ரூபாயா? ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது 5,000 இல்லை 10,000 தான் இருக்குது. ஸோ 10,000 5%, 500 ரூபாய் லாஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு 5% நஷ்டமாகுது. ஸோ இந்த 5% என்னால் நஷ்டத்தை ஏற்றுக்க முடியுமா அப்படின்றத ஃபஸ்ட் டிசைட் பண்ணுங்கள். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ 500 ரூபாய் கிடைக்குமா, 1000 ரூபாய் கிடைக்குமா, 2,000 ரூபாய் கிடைக்குமா? இது ரெண்டாவது ஆப்ஷன். ஒருவேளை கிடைச்சா லக்கி வச்சுக்கணும், வேணான்னு சொல்லுவார்ல. ஆப்போசிட்டாக நம்ம எப்போ திங்க் பண்ண சொல்லுவோம், ரெண்டுத்துக்கு திங்க் பண்ணி வச்சுக்கணும். ஒருவேளை எனக்கு நஷ்டம் ஆகிடுச்சு அப்படின்னா 500 ரூபாய் நஷ்டமானா ஓகேவா, இல்லை 300 ரூபாய் நஷ்டம் எடுத்துக்கலாமா, இல்லை 3,000 ரூபாய் நஷ்டம் எடுத்துக்கலாமா, எவ்வளோ உங்களால் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் உங்களுக்கு லிமிட் இருக்குது சொல்ல, அந்த 5,000 10,000 மேபி 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு உள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த இவ்வளோ லாஸ் வருமா, அந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுமான்றதை கால்குலேஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பிகினர்ஸ் ஸ்டார்டிங் அவுட் டு ஸ்டார்ட் ட்ரேட் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆக சொல்ல உங்களுக்கு மேபி 3 to 6 மாதம் வந்து நிறைய விஷயம் கற்றுக்குவீங்களே. எது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்குவீங்க. அதுக்குள்ளே என்னென்ன வரும், எமோஷ்னல் ட்ரேடிங் வரும், ஓவர் ட்ரேடிங் வரும், தெரியாமல் பண்ணுவீங்க, தெரிஞ்சு பண்ணுவீங்க, என்னென்னவோ நடக்கும். அதெல்லாம் எப்போது இந்த 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட கொண்டு வரக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி சொல்லிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களையும் அறியாமல் அந்த பணத்தை கொண்டு வர வைக்கும் மார்க்கெட். இது இந்த ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது உங்களையும், இது வந்து அடிக்ஷனாக மாறாதவரெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சில இது அடிக்ஷனாக மாறிடுச்சு அப்படின்னா ரொம்பவும் கஷ்டம், இதுலேருந்து நம்ம மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இந்த 5,000 10,000 ருபீஸுக்கு மேலே எக்காரணத்தை கொண்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு வராதிங்க. ஸோ இந்த 5,000 10,000 வந்து நீங்கள் கற்றுக்க ஸ்டேஜ் இருந்தீங்கன்னா எவ்வளோ லேட்டாக நீங்கள் மார்க்கெட்டில் சர்வை பண்ணி நிற்க முடியுன்றது தீர்மானிக்கும்.
எப்போ அந்த லிமிட்டை செட் பண்ண சொல்லலாம். நான் வந்து ஒரு நாளைக்கு உள்ள தான் ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன். ஸ்டாப் லாஸ்ன்ற விஷயமே தெரியாது உங்களுக்கு. மேபி ஸ்டாப் லாஸ்ன்றது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட், நம்ம லாஸை நிறுத்திக்கிறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 500 300 சொன்னீங்களா, இதோட நிறுத்திட்டு நான் மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்றது நிறுத்திக்கிறது போய் தான் ஸ்டாப் லாஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். இது பிகினர்ஸ்க்கான வீடியோ. என்னால் அவங்களுக்கு எப்படி புரிகிற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி சொன்னேன். இப்போ நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் புதுசாக வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், தேங்க்யூ.